சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் நான் மேட்டூர்ல இருந்து பேசுறேங்க சார். சரிங்க. என்னுடைய பையன் வந்து +2 முடிச்சிருக்காங்க சார். அவன் வந்து AI அண்ட் டேட்டா சயின்ஸ் எடுக்கலான்னு இருக்காங்க. அது வந்து நல்லா வேல்யூவாங்க சார் பிற்காலத்தில் அது எடுக்கலாமா? வெரி குட். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் கேட்குறாரு சண்முக சுந்தரம் சார். இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் அது ஒரு மோஸ்ட் ஒரு வாண்டட் கோர்ஸாக பார்க்குறோம். பட் நான் என்ன சொல்வேன், எப்போவுமே டோன்ட் நேரோ டவுன் அட் த இனிஷியல் ஸ்டேஜ். அதாவது ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்கோங்கிறோம். இப்போ அதுக்காக ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் படிக்க வேண்டாம்னு சொல்ல கிடையாது. ஃபஸ்ட்டு எப்போவுமே கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லைனா ஐடி மாதிரி எடுங்க, மேஜர் குரூப் எடுங்க. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழைய ஐஐடிஸ் லைக் ஐஐடி பாம்பே, டெல்லி, கரக்பூர், இந்த மாதிரி இல்லை NIT ட்ரிச்சி, இல்லை ஈவன் நம்ம யூனிவர்சிட்டி CEG கேம்பஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது ஏஐவும் டேட்டா சயின்ஸும் அடிஷ்னலாக படிங்க. இல்லை சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல, எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் தான் கிடைக்குதுன்னா தைரியமாக எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸுடைய சிலபஸ் டவுன்லோட் பண்ணுங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். பெரிய வித்தியாசம் கூட ஒரு 6 சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்ட் தான் வித்தியாசம். பட் ஆல்மோஸ்ட் சிமிலர். பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் போகும்போது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹியூஜ் ரெவல்யூஷனரி சேஞ்ச் இஸ் கம்மிங் இன் டேட்டா சயின்ஸ். இதில் ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டியது வந்து, அதாவது NVIDIA கம்பெனியுடைய சீஃப் என்ன சொல்கிறாரு, ரெகுலராக நேச்சுரலாக ஜென்ரேட் ஆன டேட்டாஸை மேனிப்புலேட் பண்ணுறாங்க. நான் வந்து அவ்வளோவா ஈஸியாக நம்ப மாட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெரிய பெரிய கண்ட்ரிஸில் US சைனாவில் சிந்தட்டிக் டேட்டான்னு வந்துருச்சு. நல்லா கவனிங்க, நீங்கள் கூகுளில் போய் சிந்தட்டிக் டேட்டான்னு பாருங்கள், AI ஜென்ரேட்டட் டேட்டாஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா NVIDIA சீஃப் என்ன சொல்கிறாரு, ஐ வில் பெட் ஆன் சிந்தட்டிக் டேட்டாங்கிறாரு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் படிக்கும்போது இந்த சிந்தட்டிக் டேட்டா பற்றி வந்து அடிஷ்னலாக கொஞ்சம் லேர்ன் பண்ணிங்க, எப்படி அந்த டேட்டா ஜென்ரேட் ஆகுது. இதுக்கு AI டூல் கோலேப்னு கூகுள் பண்ணியிருக்காங்க. ஸோ விஸ்வரூபத்தில் டெக்னாலஜி மாறுது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் டேட்டா சயின்ஸ் படிக்கணும்னு கிடையாது, டேட்டா சயின்ஸ் படிக்கும்போது இந்த மாதிரி எமர்ஜிங் ஃபீல்டை கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டெஃபினெட்லி சூப்பர் வாய்ப்பு. நிச்சயமா ஒரு இதுக்கு கூடுதல் துணை கேள்வி ஒன்று இருக்கு சார் என்கிட்ட. அதாவது இந்த டேட்டா சயின்ஸ் சொன்னீங்க, இப்போ IITல கூட BS டேட்டா சயின்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்க ஈவினிங் கோர்ஸாக கூட படிக்கலாம், ஆன்லைன்ல கூட படிக்கலாம். அந்த கோர்ஸ் எப்படி யார் படிக்கலாம் சார்? அதாவது இது என்னன்னா, அது வந்து IIT உடைய ஒரு முக்கியமான ஒரு வாட் டு சே ஸ்டெப் ஹெட் ஃபார் தி அதர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாத படிக்காத ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு BCom ஸ்டூடெண்ட்ஸ் BBA படிக்கிறாங்க, அவங்களாம் வந்து சரி எனக்கு அடிஷ்னலாக டேட்டா சயின்ஸ் படிக்கணும், அவங்களுக்கு வந்து இது பெரிய வரப்பிரசாதம் சார். நிச்சயமா, ஏன்னா டேட்டா சயின்ஸ் வந்து மிக முக்கியமான ஒரு துறையாக வளர்ந்துட்டு இருக்கு. அதனால நிச்சயமா அவர் சொன்னபோது விஸ்வரூபம் என்று சொல்வதை விட சுனாமி வேகத்தில் தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று நாம் பார்த்து கொண்டிருப்போம், நாளைக்கு இன்னொரு தொழில்நுட்பம் வந்து அதை படிக்க வேண்டியதாக இருக்கும். எனவே கூடுதல் படிப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். சப்ளிமெண்டரி படிப்புகள் என்று இதை சொல்கிறார்கள். அடுத்ததாக மதுரையில் இருந்த பாண்டி, சொல்லுங்க பாண்டி. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க உங்க கேள்வி என்ன சார்? பொண்ணு முடிக்கிறோம் சார், BSc ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கணும் விருப்பப்படுறா, அதை படிக்க வைக்கலாமா? BSc ஃபாரஸ்ட்ரி கொடுத்து ஏற்கனவே விளக்கமா சொல்லிட்டோம். நம்ம ஃபாரஸ்ட்ரி சயின்ஸ் படிக்கிறதுல வந்து நிச்சயமா படிக்க சொல்லுங்க. அவங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நிச்சயம் ஃபாரஸ்ட்ரி சயின்ஸ் படிக்க சொல்லுங்க. மிக சிறந்த எதிர்காலம் காத்திருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து ஃபாரஸ்ட்ரி சொல்றாரா, ஃபோரன்சிக் சயின்ஸ் சொல்றீங்களா? எனக்கு அது வேற. பாண்டி சார் லைன்ல இருக்கீங்களா? மற்ற நேயர்களுக்கும் பலனுக்கும் ஃபாரன்சிக் சயின்ஸ் சொல்லுங்க சார். BSc ஃபாரன்சிக் சயின்ஸ் வந்து ஒரு லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்வேன். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து மோர் ஆஃப் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த டெக்னாலஜிக்கல் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி படிக்கலாம் அதுக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து மிக பெரிய லெவலில் இன்றைக்கி வந்து த்ரெட்டே வந்து சைபர் அட்டாக்ஸ் தான் இன்றைக்கி வந்து எல்லாமே. ஸோ ஃபோரன்சிக் சயின்ஸ் கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜில் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட்லேயே வந்து இப்போ இந்த மாதிரி IPS மாதிரி டாப் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து தனியாக இது வந்து அவங்க இது பண்ணி கொடுக்குறாங்க. ஜென்ரலாக BSc ஃபாரன்சிக்ஸ் வந்து லிமிட்டட் இதுதான் வந்து. ஏன்னா இப்போ வந்து ஃபோரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் படிக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் வந்து மேபி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈவன் டூ BSc கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபோரன்சிக் சயின்ஸில் கெமிஸ்ட்ரிக்கல் ரிலேட்டடாக வராங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஐ வுட் ராதர் புட் ஃபியூச்சரை பார்க்கும்போது ஐ வுட் புட் மை கார்டு ஆன் சைபர் செக்யூரிட்டி ராதர் தென் ஃபோரன்சிக் சயின்ஸ். நிச்சயமா. இப்போ BSc சைபர் செக்யூரிட்டி இருக்கா சார் படிப்பு? இருக்கு சார், இருக்கு சார். சென்னையிலே தமிழகத்திலே கிடைக்குது. ஆமாம், அப்படி அவங்க சைபர் செக்யூரிட்டியில் வந்து படிக்கணும்னா தேர் ஸ்டெப்ஸ். நீங்கள் வந்து BSc BEO படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ இந்த லீவ்லேயே வந்து யூ ஸ்டார்ட் டூயிங்
ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சைபர் செக்யூரிட்டியில் CEH அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன், சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கிங். இந்த CEH சர்டிஃபிகேஷன் இருந்தாலே இன்றைக்கி பார்ட் டைம் ஜாப்ஸ் நிறைய கிடைக்குது. ஆன்லைனில் யூ கேன் டூ, வீட்டில் உட்காந்துட்டே படிச்சுட்டே சம்பாதிக்கிற அளவுக்குலாம் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி பண்ணலாம் தாராளமாக. நிச்சயமா அவருடைய கேள்வி பாண்டிக்கான பதில் கிடைத்திருக்கும்.